பாண்டியன் ஸ்டெசரியில் அடுத்த வர எபிசோட்ல நம்ம சரவணன் இருந்துட்டு இவ உடம்பு பூரா போய் மட்டும்தான்ப்பா ஊறி இருக்கு. இவ கூட சத்தியமா என்னால் வாழவே முடியாது. அதையும் மீறி இவ கூட நான் வாழ சொன்னீங்கன்னா கண்டிப்பா நானே இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவா. அப்படி இல்லையா நான் செத்து போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோமதி இருந்துட்டு என்னங்க எனக்கு என் புள்ள தாங்க ரொம்ப முக்கியம். அவன் உண்மையா இருக்கணும் நேர்மையா இருக்கணும்னு சொல்லி அவங்ககிட்ட எல்லா வார்த்தையும் சொன்னீங்கல்ல. ஆனால் நம்மளே அவனுக்கு தப்பான ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு இன்னைக்கு அவன் வாழ்க்கையே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, கொஞ்ச நாளைக்கு இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிறதா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் சரியாப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து சொல்லிடுறாங்க. எப்போ மயிலு உனக்கு நாங்கள் ஏதாவது குறை வச்சோமா? ஏன்பா இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லி இந்த கல்யாணத்தை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மாமா எங்கள் வீட்டில் நான் வேண்டான்னு தான் சொன்னேன், ஆனால் யாருமே என் பேச்சை கேட்கவே இல்லை. உனக்கு அடுத்து உன் தங்கச்சி இருக்கா, அவளை நாங்கள் கரை சேர்த்துனோம், அதனால நீ இந்த கல்யாணத்தை பண்ணி தான் ஆகணும். எவ்வளவோ பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுறாங்க, அந்த பொய் எல்லாத்தையும் நாங்கள் சொல்லி உனக்கு இந்த கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறோம், நீ தான் உன் வாழ்க்கையை பார்த்துக்கணும்னு சொல்லி என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதையும் மீறி நான் அந்த வீட்டுக்கு போனால் அவங்க குடும்பத்தோடு செத்து போயிடுறதா சொன்னாங்க. எனக்கு வேறு வழி தெரியல மாமா, எனக்கு என் வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம். இவர் என்னை அடித்தாலையும் சரி மிதித்தாலையும் சரி, ஏன் என்னை கண்டபடி திட்டிக்கிட்டு இருந்தாலும் சரி, நான் இந்த வீட்டை விட்டு வெளியெல்லாம் போகவே மாட்டேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் வந்து சொல்லிடுறாங்க. இவளே இந்த வீட்டில் இருக்கட்டுப்பா, ஆனால் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மயில கொஞ்ச நாளைக்கு நீ உன் அம்மா வீட்டில் இருமா, ஆக வேண்டிய வேலை எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.